வணக்கம் அன்பர்களே. கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே, உங்களுக்கு 100% பரிசு நிச்சயம். நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போட வேண்டும். 2 கெஸ்ஸிங், அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு. அளவோடு விளையாடுங்கள், என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம். இதற்கடுத்து நாம் காண இருப்பது 30/1/2024 டிரா நம்பர் 400. இதற்கு கொடுத்து இந்த ஆல்போர்டு 7/9, ஆல்போர்டு 7, பாஸ், ரிசல்ட் 750. இதற்கடுத்து நாம் காண இருப்பது 31/1/2024 டிரா நம்பர் 082. இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு 2, 7, ஏபிசி 227, 128, ஏபிஏசிபிசி 27, 22, ஏசிபிசி 67, 76. இன்று ஒரு நாள் அன்பர்களே கவனமாக கேளுங்கள். 2 நாட்கள் டபுள்ஸ் வந்தது. இன்று நம்பர் கலந்து வந்துள்ளது. ஆகையினால் அந்த கலந்து வந்ததனால தான் நமக்கு ஆல்போர்டு பாஸ் ஆகியுள்ளது என்று நான் நினைக்கின்றேன். திரும்பவும் நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் இதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகையினால் ஆல்போர்டு வைக்கும் நண்பர்கள் 2 என ஒரு சான்ஸ் வையுங்கள். விருப்பப்படும் நபர்கள் இதையும் சேர்த்து வைக்கலாம் என்று எனக்கு தெரிந்தது. நாளை ஆல்போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது, 2ஆம் நம்பரு. அதே போன்று இதை ஒரு சான்ஸ் வைத்து விடுங்கள். 45 ரூபாய் தான் செலவாகும். திரும்ப இது வருவதற்கு ஒரு வாய்ப்புள்ளது. இது தவறினால் இது வரும் வாய்ப்பு என்று நினைக்கிறேன். 2 வந்தால் அதனுடன் இணையும் நம்பராக 7 அல்லது 8 இதில் ஏதாவது ஒன்று வர வாய்ப்புள்ளது. எதுவாக இருந்தாலும் உங்கள் மனம் தோன்றும்படி, உங்கள் மனதுக்கு எது சரி என்று தோணுகிறதோ அதை ஒரே ஒரு நம்பர் வைத்தால் போதுமானது. மீண்டும் கூறிக்கொள்கிறேன், அளவோடு விளையாடுங்கள். இந்த மாதம் பேட்டன் ஒரு வாரம் வரை தொடர்ந்து கலந்த நம்பர்கள் வந்தால்தான், பழையபடி வந்து கொண்டே இருந்தால்தான் பேட்டன் சரியாக உள்ளது என்ற அர்த்தம். அப்பொழுதுதான் அனைவருக்கும் கலந்து பரிசுகள் விழுந்து கொண்டு இருக்கும். ஏசிபிசி, ஏபிசி, ஆல்போர்டு என எல்லாம் கலந்து வரும். திரும்ப டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ அடித்தால் இதை நடத்துபவருக்கே லாபம் அதிகமாக போகும். ஆகையினால் அளவாக விளையாடுமாறு மீண்டும் கூறிக்கொள்கிறேன். 30 ரூபாய் மட்டும் செலவு செய்தால் போதும், அல்லது 45 ரூபாய், இதுவே போதும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு வரவேண்டிய பணம் அதிலேயும் வந்துவிடும். 30 ரூபாயில் முழு பரிசும் கூட வரலாம். ஆகையினால் மீண்டும் கூறுகிறேன், அளவோடு விளையாடுங்கள், என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம். இதற்கடுத்து 12 ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம். புதன்கிழமை குலுக்கல் நேரப்படி சனி ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சனி ஓரைக்கு ஏற்றாற்போல் 12 ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம். மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை.
விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 2 மணி வரை. கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 2 மணி வரை. மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. நண்பர்களே, மீண்டும் கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நேரத்தை தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள். யார் ஒருவர் அவரவர் கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயம் பரிசு விழும். அது சிறியதோ பெரியதோ. ஆனால் தொடர்ந்து நீங்கள் 48 நாட்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது அது உங்களுக்கு பலனை அளிக்கும். 48 நாட்கள் என்பது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்களாகும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்வதால் உங்களுக்கு 100% பரிசு நிச்சயம் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.